வணக்கம் மக்களே. இன்று அதிகாலை 5:20 மணிக்கு திருவள்ளூர் அருகே டீசல் ஏற்றி கொண்டு சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு விட்டதுனால அது தீப்பிடித்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. மொத்தம் 9 டேங்கர்கள் ஏற்றிட்டு போயிருக்கு. அதில் 8 டேங்கர் தீப்பிடிச்சிட்டு, 1 மட்டும் அதிலிருந்து விலைக்கு அப்புறப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுலேயும் 27,000 லிட்டர் டீசல் இருந்தது. அதை தீயை அணைக்கிறதுக்கு கட்டுக்குள் கொண்டு வர முடியலை. அப்போ புகை மூட்டமாக இருக்குது அந்த இடம் எல்லாம். வலதுபுறத்தில் காற்றடிக்க திசையில் ஒரே புகை மூட்டம், வலதுபுறத்தில் வீடுகள். அந்த வீடுகளை கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த குடியிருப்புகளை நீக்கி பாதுகாப்பான இடத்துல கொண்டு வச்சுருக்காங்க. தீயை ஆனாலும் தண்ணி அடித்து பாய்ச்சி விட்டுட்ருக்காங்க. தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியவில்லை. கடுமையான புகை மூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. 3 டேங்கர் லாரி இப்போமோ எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதை தண்ணி தான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மொத்தம் 8 எரிஞ்சிட்டு 1 தான் அப்புறப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த அங்கே உள்ள மின் கம்பிகள் எல்லாம் அறுந்து விழுந்து எரிஞ்சிட்டு அதை சரி பண்ணதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது மக்களை பாதுகாப்பாக தங்க வச்சுருக்காங்க. நிறைய இதில் டேங்கர் வேகன்லாம் அந்த தீயணைப்பு படையினர் தான் முழுமையாக அதை அணைச்சிட்ருக்காங்க. பிறகு சீஃப் மினிஸ்டருக்கு இதனால் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. அதை எப்படி அணைக்கிறாங்க என்ன அதுன்னு சொல்லி மக்களை பாதுகாப்பு வச்சுட்டு அவங்க போயிருக்காங்க. இனி சீக்கிரத்தில் விரைவில் தீ கட்டுக்குள் வந்துவிடும் என நம்பப்படுகிறது. வணக்கம், நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.